ஏதுமின்றி பொதுத் தேர்வை அணுகிட உதவும் சிறப்பு கற்க கசட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொருளாதாரம் என்பது நாட்டுக்கு மட்டுமல்ல, வணிகவியல், ஹிஸ்டரி பிரிவு மாணவர்களுக்கும் அடிப்படையானதுதான். இருக்கும் நேரத்தை திட்டமிட்டு செலவு செய்து தேர்வில் லாபம் ஈட்டுவது எப்படி, பதற்றத்தை விற்று தன்னம்பிக்கையை வாங்குவதற்கு வழி என்ன, முழு மதிப்பெண் எனும் முழு வருவாயை அடைய என்ன செய்ய வேண்டும் போன்ற உங்களுடைய கேள்விகள் எதுவாயினும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மாணவர்களின் மதிப்பெண் நிலையை அதிகரிக்க தனது விளக்கங்களோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அப்பாதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த பொருளியல் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியத்துவத்தை முதல்ல சொல்லுங்க. பொருளியல் என்பது வாழ்க்கையோடு மிகவும் தொடர்புடைய ஒரு பாடம். வாழ்க்கை டே டு டே லைஃபுக்கு பொருளாதாரம் மிக அவசியமானது. ஒரு தனிப்பட்ட மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்ய வேண்டும் என்பதிலேயே அந்த பொருளாதாரம் அடங்கிவிடுகிறது. அதே போல தான் தனிப்பட்ட மனிதனிலிருந்து ஒரு குடும்பம், குடும்பத்திலிருந்து ஒரு நிறுவனம், நிறுவனத்திலிருந்து நம்முடைய மாநிலம், மாநிலத்திலிருந்து நம்முடைய நாடு என்று சொல்லி பார்க்கும் பொழுது பொருளாதாரம் தனிப்பட்ட மனிதனை தொடங்கி சமூகத்துக்கு அது அதிக தேவையோடு உள்ள ஒரு பாடமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியில், அதாவது 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த தேர்வுக்கு இப்போ இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தால் அவங்க திட்டமிட்டு தயாராகிட முடியுமா? தேர்வில் வெற்றி பெற்ற முடியுமா? மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவது என்பது தனிப்பட்ட ஒரு திறமை என்பதோட ஆர்வத்தை பொறுத்தது. அந்த ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக அவர்கள் 15 நாட்கள் அதற்கென்று ஒதுக்கி படித்தாலே தேர்வில் வெற்றி பெறலாம். இப்பொழுது அவர்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது. இப்பொழுது இந்த நாள் துவங்கி அவர்கள் திட்டமிட்டு படித்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். மற்ற தேர்வுகள் மாதிரி இல்லாமல் இப்போது இயற்பியல் இது போன்ற தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு செய்முறை தேர்வுகள் இருக்கும். ஆனால் இந்த பொருளியல் தேர்வை பொறுத்த வரைக்கும் 200 மதிப்பெண்களுக்கும் அவங்க முழுக்க முழுக்க எழுதணும். அப்படின்றப்போ அந்த நேர மேலாண்மை தேர்வில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது சார்? இந்த பொருளியலை பொறுத்தவரையில் தேரி பேப்பர், அதாவது நம்ம எல்லாமே எதுவுமே இந்த மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் படம் வரைகிறது அந்த மாதிரி இல்லை, எல்லாமே இதுதான். இந்த தேரியை எழுதும் பொழுது மாணவர்கள் அந்த 305 மதிப்பெண்களுக்கு வினாத்தாளிலே கேள்வி இருக்கும். ஆனால் அந்த 305 அவனுக்கு சாய்ஸ் போக 200 மதிப்பெண் தான் அவன் அட்டன் பண்ணணும். அந்த அட்டன் பண்ணுவதிலேயே அவன் 70 மதிப்பெண் தான் எடுக்க வேண்டும். எனவே அவன் திட்டமிட்டு இந்த பாடங்களை இப்படி படித்தால் வெற்றி பெறலாம் என்பதை முதலாவது அவன் அறிந்து கொண்டு அந்த பகுதிக்கு ஏற்றபடி முதலாவது அந்த குறுவினா, சிறுவினா, பெருவினா என்பதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை அந்த குறிப்புகளை எழுதி வைத்து அதை சரியான விளக்கங்களோடு அவன் படித்தால் நிச்சயமாக தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறலாம். வாய்ப்பு இருப்பின் 200க்கு 200 மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்த வேண்டும். முழு ஈடுபாட்டோடு அதில் செயல்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. முழு ஈடுபாடு இருக்கும் என்றால் அவன் அந்த முழு கவனத்தையும் செலுத்தி அதில் முழு வெற்றியை பெற்றுவிட முடியும். அந்த எல்லா பயத்தையுமே அதில் போய்விடும். நிறைய எழுத வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார்? ப்ரெசன்டேஷன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மாணவர்கள் இன்று எண்ணுகிறார்கள், மாணவர்கள் அதாவது பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல கல்லூரி நிலையிலும் கூட எல்லோரும் எண்ணுவது அதிக பக்கங்கள் எழுதினால் அதிக மதிப்பெண் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது தவறான ஒரு கருத்தாகும். இந்த பொருளியலை பொறுத்தவரை ஒரு மாணவன் 22 பக்கங்கள் மட்டுமே எழுதி 200 மதிப்பெண்களை பெற முடியும் என்பது ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது அரசிலிருந்து என்ன சொல்கிறார்கள்? குறிப்பிட்ட பக்கங்கள், ஒரு பக்க வினா என்றால் அதை ஒரு பக்கத்துக்குள் முடியுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். காரணம் என்னவென்றால் விடைத்தாள்கள் நமக்கு தைக்கப்பட்டு வருகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மாணவர்கள் குறிப்பிட்ட அந்த கேள்விக்கு குறிப்பிட்ட பதிலை எழுதி குறிப்பிட்ட பக்கத்துக்கு மிகாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். ஏன்னா ப்ரெசன்டேஷனில் இப்போ பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் 7 பக்கத்தில் 80 மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன என்றால் முதலாவது 50 1 மதிப்பெண்கள் விடைக்கு முதல் பக்கத்திலே 14 விடையை எழுதலாம், அடுத்த பக்கத்திலே 12, அடுத்த பக்கத்திலே 12, அடுத்த 4வது பக்கத்திலே 12 ஆக இந்த 4 பக்கத்திலேயே அவர்கள் 50 1 மதிப்பெண் விடையை எழுதிவிடலாம். அதற்கு பின்பு 3 மதிப்பெண் விடை நமக்கு 10 கேள்விகள் தான் எழுத வேண்டும். அதை 3 பக்கங்களிலே நிச்சயமாக எழுதிவிடலாம். 3 வரியுடைய கேள்விக்கு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இப்படி 7 பக்கங்களிலே அவன் 80 மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை குறிப்பாக உணர்ந்து பாட பயிற்சி வாரியாக அந்த கேள்விகளை ஒதுக்கி அந்த குறிப்புகளை அவன் எழுதி படித்தால் அதிக உதவியாக இருக்கும். இந்த தேர்வு நெருங்கினாலே அவன் பயமின்றி அதை செயல்படுத்த வேண்டும். நம்மளால் முடியும் அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்க வேண்டும்.
நீங்க சொன்ன மாதிரி பக்கம் பக்கமா எழுதுறதுனால மதிப்பெண்கள் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த 20 மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாம் எப்படி எழுதலாம்? எப்படி அதை பத்தி பிரித்து எழுதலாமா அல்லது பாயிண்ட்ஸ் போட்டு அப்படி எழுதலாமா? எப்படி எழுதினா சிறந்ததாக இருக்கும்? பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே 10 வரி கேள்விகளும் 20 வரி கேள்விகளும் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதக்கூடிய கேள்விகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதாவது 10 வரி கேள்விகளுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பது 10 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். அது ஒவ்வொரு பாடங்களிலும் அவர்கள் எழுதும்பொழுது மிக குறுகிய வினாக்கள் தான் இருக்கிறது. அதாவது இவர்கள் அந்த 20 வரி கேள்விகள்லாம் கட்டுரை எழுதுவது போல முன்னுரை, அதனுடைய சைட் ரேட்டிங் என்னென்ன அதில் இம்பார்ட்டன்ஸ் வருகிறதோ அதெல்லாம் போட்டு கடைசியில் முடிவுரை, அந்த முன்னுரை பொருளுரை முடிவுரை என்ற அந்த கட்டுரை வடிவிலே அவர்கள் அதை பிரசன்ட் பண்ணுவார்கள் என்றால் அது அதிக எளிமையாக இருக்கும். எளிமை அந்த கட்டுரை வழியிலே அவங்க ப்ரெசென்ட் பண்ண பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மைண்ட் மேப்னு சொன்ன பை டயக்ராமோ ஒரு பார் டயக்ராமோ போட்டு அந்த முக்கியமான ஒரு அந்த பாயிண்ட்ஸை ரிமெம்பர் பண்ணலாம். இப்போ அந்த காமர்ஸ் புத்தகத்திலோட பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி போட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இவன் எழுதின அந்த 20 மார்க் கேள்விக்கு அந்த முக்கியமான கேள்விகளே அந்த ஒரு ட்ரீ மேப்பாகவோ ஒரு பார் டயக்ராமாகவோ ஒரு பை டயக்ராமோ அமைந்து காட்டினாலும் அது ஈஸியாக அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இவனுக்கும் அதை கவனத்தில் வைக்கக்கூடிய நிலை இருக்கும். திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அது மிக அதிகமான ஒரு ஊக்கத்தை கொடுப்பதாக இருக்கும். நீங்கள் ப்ரெசன்டேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸோ இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸை மேற்கோள் காட்டி காமிக்கிறதுக்கு வேறு வண்ண பேனாக்களை பயன்படுத்தலாமா? சாதாரணமாக வண்ண பேனாக்கள் இப்போ பயன்படுத்த ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா அதை அதில் ஒரு சில பென் யூஸ் பண்ணும்போது அது அழிந்து விடுகிறது, இப்படியெல்லாம் பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருப்பனாலே எப்பொழுதும் பென்சில் பெட்டர். அதை எந்த முக்கியமான பகுதிக்கு நீங்கள் பென்சிலால் மாணவர்கள் அதை அண்டர்லைன் பண்ணாலே அது போதுமானதாக இருக்கும். வண்ண கலர் பறிக்கும்போது ஒரு சில நேரத்தில் அது ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாம், ஒரு சில திருத்துவதற்கு அது கிளாரிட்டி கொடுக்கலாம், இல்லை பேக் சைடில் உள்ள எழுதுனதை அது பாதிக்கக்கூடிய நிலை இருக்கலாம். எனவே வண்ண கலரிங்கை அதை அவாய்ட் பண்ணி பென்சில் மட்டுமே பயன்படுத்தினால் போதுமானது. இப்போ தேர்வு பற்றி பொதுவாக பேசணும். இப்போ பாடத்துக்குள்ளே போகும்போது அந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. 50 மதிப்பெண்களுக்கு அந்த 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படுகிறது பல்வேறு பிரிவுகளாக. அதுக்கு எப்படி தயாராகலாம்? மாணவர்கள் இந்த 1 மதிப்பெண்கள் வினாக்கள் 50 மதிப்பெண்களை 4 பிரிவாக பிரிக்கிறார்கள். முதலாவது பிரிவு சரியான விடையை தெரிந்தெடுத்து எழுதுக என்று எழுதப்பட்டிருக்கும். இதில் 14 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 14 வினாக்களும் புத்தகத்தினுடைய வினா என்ன வினா வங்கியில் எது இருக்கிறதோ அந்த கேள்விதான் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த மொத்தமே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் 12 மட்டுமே. இந்த 12 பாடங்களிலே 4வது பாடத்திலும் 10வது பாடத்தில் மட்டும் அந்த சரியான விடையை தெரிந்தெடுத்து எழுதுவது 5 கேள்விகளிலிருந்து 2 கேள்விகளை தெரிந்தெடுத்து சரி செய்கிறார்கள். அந்த மாடல் அப்படி அமைந்திருக்கிறது. கொஸ்டின் ஸ்கோப் ஆஃப் த கொஸ்டின் சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்ட். அதனால இந்த 4வது பாடத்திலையும் 10வது பாடத்திலையும் சரியான விடை 2 இடம்பெறும். ஆக 12 பாடங்களுக்கும் ஒரு பாடத்திற்கு 1 என்ற விதத்திலும் 4வது பாடத்திலும் 10வது பாடத்திலும் அது 2 என்ற விதத்திலும் 14 கேள்விகள் இடம்பெறும். எனவே இந்த ஒரு வரி கேள்விகளிலேயே இது சாதாரணமான என்று விட்டுவிடாதபடிக்கு அந்த 4வது பாடத்தையும் 10வது பாடத்தையும் அந்த ப்ளூ பிரிண்ட் படி மாணவர்கள் அதை அறிந்து அதில் 2 வினாக்கள் கேட்பார்கள் என்பதை இந்த சரியான விடையை பொறுத்து தெரிந்தெடுத்து எழுதுக என்பதிலேயே அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும். அந்த 14 தாண்டின பிறகு கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்று கேட்கும் பொழுது ஒரு பாடத்திற்கு 1, 12 பாடத்திற்கு சம மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த புத்தகத்தின் பின்னாலே ஒரு பாடத்திற்கு 5 வினாக்கள் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த 5லே 1 கட்டாயமாக அங்கே பிரசன்ட் ஆகும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் இதை எளிமையாக மேற்கொள்ளலாம். பொறுத்துகம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்பகுதி 5 பொறுத்துகம் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ஸோ 12 பாடங்களிலும் அந்த 5ல் 1 தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஈஸியாக அவன் படிக்க வேண்டும் என்றால் முறையாக அந்த வினாக்களை புரிந்து கொண்டு இதற்கு என்ன விடை என்பதை தன்னுடைய மனதிலே பதித்து கொண்டு அவன் எப்பொழுதெல்லாம் அவன் ஓய்வாக இருக்கிறானோ அதை அசைபோட வேண்டும். ஒரு காலத்திலே மிருகங்கள் அப்படி அசைபோடும் என்று சொல்வார்கள். மாணவர்கள் படிப்பை அசைபோட வேண்டும். என்ன அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அந்த கற்றுக்கொண்ட அந்த செய்தியை அவன் மனதிலே நிறுத்தி இந்த கேள்வி கேட்டால் இதை இப்படி எழுதக்கூடுமா அப்படி என்று சொல்லி அவன் அசைபோட வேண்டும். அதை திரும்பி நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அவன் படுக்கையில் ஒருவேளை நம்ம டயர்டாகி படுத்துட்டா கூட படுக்கையில் கூட அந்த பாடங்களை குறித்து சிந்திக்கக்கூடிய அந்த திறமை இருக்க வேண்டும். அது இருந்தால் இந்த 1 மதிப்பெண்களோட எளிமையாக மேற்கொள்ளலாம். கடைசி பகுதி 4வது பகுதியிலே ஓரிரு வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறோம். எ வேர்டு, சிங்கிள் வேர்ட் ஆர் 2 வேர்ட்ஸ், அதாவது ஃபியூ வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையில இடைவெளிப்பதற்கு அந்த வார்த்தைகளை அவர்கள் ஜாலமாக கரெக்டாக இந்த வார்த்தையை தான் எழுத வேண்டும், அந்த மெயின் வார்த்தையை விட்டு எழுதிட்டாங்கன்னா மார்க் கிடைக்காது. எனவே இந்த 1 மதிப்பெண்கள் விடையை பொறுத்தவரையில் 50 கேள்விகளை 50 மதிப்பெண்களை பெறுவது
மிக எளிமையாக பெற்றுவிடலாம். காரணம் என்ன? புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படுகிறது. இன்னொரு கேள்வி அவர்கள் தேடி கேட்பதில்லை. எனவே இந்த கேள்விகளுக்கு சரியான விடை அவர்கள் தெரிந்தெடுத்து பயிற்சி செய்வார்கள் என்றால், அதை மனதிலே நிறுத்துவார்கள் என்றால், அதை ஓய்வு இருக்கும் பொழுது எண்ணி பார்ப்பார்கள் என்றால், நினைத்து பார்க்க வேண்டும். ரீகேப் பண்ணாங்கன்னா எளிமையாக இந்த 50க்கு 50 மதிப்பெண்களை 4 பக்கத்தில் பெற்றுவிடலாம். இப்ப மாணவர்கள் இணைப்புல சந்தேகத்தை காத்துட்டு இருக்காங்க. வேலூரிலிருந்து மகேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? மேம், மேக்ஸ்ல இந்த ஃபார்முலாஸ்ல எப்படி மேம் ஞாபகப்படுத்துறது? ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பொருளியல் பாடம் தொடர்பானதானே உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் கேக்குறேங்க. இப்பொழுது நம்ம பொருளியல் பாடத்திற்கான சந்தேகத்தை தான் நீக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். சார், இப்போ அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இப்ப தொடர்ந்து இன்னும் மாணவர்கள் இணைப்புல வந்துட்டு இருக்காங்க. ஸ்வாதி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், எனக்கு 3 டவுட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் டிமாண்ட்ல எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் அந்த வெப்டன் எஃபெக்ட்டும் டிஃபரண்ட் பாராடாக்ஸ் எழுதணுமா? செகண்ட் வந்து லா ஆஃப் டிமினிஷிங்ல இம்பார்ட்டன்ஸ் இன் கிரிட்டிசிசம்ஸ் எழுதணுமா? அப்புறம் 8th லெசன் 20 மார்க்ஸ் ரொம்ப குட்டியா இருக்குல்ல சார், அதெல்லாம் என்ன 20 மார்க் தருவாங்களா? நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பதில்? அந்த கேள்வி, மூன்றாவது கேள்வி எந்த கேள்வி சொன்னீங்க? 8th லெசன்ல சார் 20 மார்க்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கே, அதெல்லாம் எழுதினா 20 மார்க்ஸ் தருவாங்களா? மேடம், அந்த கட்டாயம் கொடுப்பாங்க மேடம். நமக்கு தேவையானது 20 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து விவரமா எழுதி அதுக்குரிய மெயின் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி அதை கடைசியில் ஒரு மைண்ட் மேப் நீங்க போடலாம். அதாவது ஒரு ட்ரீ மாதிரியோ, ஒரு பார் டயக்ராம் மாதிரியோ, ஒரு பை டயக்ராம் மாதிரியோ உங்களுடைய மெயின் பாயிண்ட்ஸை பிரசன்ட் பண்ணலாம். கேட்கப்பட்டது 20 மதிப்பெண் கேள்விக்கு 3 பக்கங்கள் விடையளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள் கேள்வியிலே. அந்த ஆன்சர் நீங்க எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 பேஜஸ்ல முடிஞ்சிட்டுனா ஒரு பக்கத்தை நீங்க அதை மாதிரி ரிவ்யூ பண்ணி அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க அதை எடுத்து காட்டலாம். எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. கட்டாயமாக 20 மதிப்பெண்கள் கொடுப்பார்கள். அடுத்து நிக்கால் என்ற மாணவர் தொடர்புல இருக்காரு. உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் நிக்கால். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இருக்குல்ல சார், மெஷர்மென்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட். சொல்லுங்க தொடர்ந்து கேளுங்க. அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் கர்வ்ஸ் அண்ட் இன்எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் கர்வ்ஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது 5 டயக்ராம் இருக்கு. அது இம்பார்ட்டன்டா எழுதணுமா சார், இல்லாட்டி அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய இருக்கு? அதாவது ஃபார்முலாவும் முக்கியமானது, அதே நேரத்தில் டயக்ராம் நீங்கள் போடணும். அதாவது நீங்கள் பாடத்தை புரிந்து படித்தால் உங்களுடைய மனதே அந்த டயக்ராமை வரைந்து விடும். அந்த டயக்ராமை நீங்கள் வந்து பார்த்து வரைய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நீங்கள் படிக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் எக்ஸ் ஒய் ஆக்ஸில் காமிச்சு அந்த படத்தை வரைய போறீங்க. எனவே இந்த கிராஃப் வரைவது என்பது ஒரு படம் டயக்ராம் வரைவதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எழுதும் பொழுதே அதனுடைய படத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சி. எனக்கு தனியாக உங்களுக்கு வரைபடத்தால் தருவதில்லை. வரைபட பேப்பர் கொடுப்பான கிராஃப் ஷீட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் இந்த பிளைன் ஷீட்டில் தான் அந்த ஆக்சஸை நீங்கள் வரைஞ்சி நீங்கள் படம் வரைய வேண்டியிருக்கு. அதனால் இதை பற்றி முக்கியமாக அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் நீங்கள் வரைய வேண்டியதை உங்களுடைய மனதிலே நிறுத்தி வரைந்து விட்டால் போதுமானது. அடுத்து தருமபுரியிலிருந்து மோகன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், 6 மார்க்ஸ்க்கு 10 மார்க் கொஸ்டின் வந்து 6 கேக்குறாங்களே சார். ஆமா ஆமா. அது வந்து எந்த பாடத்துல படிச்சா ஈஸியா எழுத முடியும்? அதாவது நீங்க 10 மார்க்ஸ் கொஸ்டின் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 10 கேள்விகள் கொடுக்கப்படும். நீங்கள் 6 கேள்வியை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க 7, 10, 12 இந்த 3 பாடத்தில் உள்ள 15 கேள்விகளை மட்டும் படித்தாலே இந்த 15லிருந்து 6 கேள்விகள் அந்த வினாத்தாளிலே இடம்பெறும். 7வது பாடம், 10வது பாடம், 12வது பாடம் இந்த 3 பாடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5 வினாக்களிலே 2 வினாக்கள் பொது தேர்விலே இடம்பெறுகிறது. எனவே 7, 10, 12 ப்ளூ பிரிண்ட் படி பார்க்கும் பொழுது இந்த 15 வினாக்களிலே 6 கேள்வி வந்துகிறது. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்வி 6 தான். எனவே இந்த 3 பாடங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி படித்தால் அந்த 10 மதிப்பெண்கள் வினாவிலே 60 மதிப்பெண்களையும் அப்படியே எடுத்து விடலாம். அடுத்து சென்னையிலிருந்து நிதின், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க சார். அந்த 20 மார்க்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கினா என்ன சார் பண்றது? இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் போட்டுமா சார்? அதாவது 20 எல்லா பாடம் 20 மார்க்ஸ், நாட் ஒன்லி 20 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் ஆல்சோ. நீங்கள் வந்து முழு மதிப்பெண்களை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும். 10 மார்க்ஸ்ன்னு சொன்னால் 1 பேஜ் இருந்தால் போதும். 20 மார்க்ஸ்னால் மினிமம் 3 பேஜஸ் இருக்கணும். நீங்கள் இந்த கொஸ்டினை தொடங்கும் பொழுதே பெரும்பாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் அதாவது மீதி பக்கம் இடம் இருந்தால் கூட விட்டுட்டு நீங்கள் தொடங்கும்போது ஸ்டார்டிங்காக ஃப்ரெஷ் பேஜில் தொடங்குனீங்கன்னா அந்த 3 பேஜஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்க பென்சிலால அண்டர்லைன் பண்ணி காமிங்க. சார், அப்ப இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதணுமா சார்? கரெக்ட்டா இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். இடையில சப்ஹெட்டிங்ஸ் போடணும்.
கடைசியில் கன்க்ளூஷன் எழுதணும். ஒன்று கட்டுரை வடிவில் எழுதுவா இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த முன்னுரை, பொருளுரை, முடிவுரை இது கட்டாயம் இடம்பெற வேண்டும். இந்த மூன்றுக்கும் மத்தியிலே நீங்கள் என்னென்ன முக்கியமான தலைப்புகள் சப்ஹெட்டிங்ஸ் போட்டிங்களோ போட்டு எழுத வேண்டும். பாயிண்ட்ஸ் வைஸாக எழுதினீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் விட நீங்கள் நினைச்சலாம் ஃபில் பண்ணுறோம். அதில் நீங்கள் முன்னுரை, பொருளுரை, முடிவுரை போட வேண்டிய அவசியம் ஏற்படாது. மாணவர்கள் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. பொள்ளாச்சியிலிருந்து அன்பு, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இப்ப எனக்கு 8வது பாடத்துல டவுட் இருக்குதுங்க. அந்த அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயம் பாடத்துல அந்த முற்றுரிமை சம்பந்தமானதுல 1.5 பேஜ்லயே முடிஞ்சிருதுங்க 20 மார்க்கு. அதுக்கு என்னங்க பண்றது? அப்புறம் 10ஆம் பாடத்துல வருமான நிர்ணயத்துல தீர்மானிக்கும் காரணிகள்ல 10 ஹெட்லைன் தான் இருக்குதுங்க. அதுக்கு 10 மார்க்ஸ் ஃபுல்லா கொடுப்பாங்க. நான் 198 மார்க் எடுக்கிறேன். இது 2ல தான் எனக்கு 2 மார்க் போயிருதுங்க. அதாவது இந்த கேட்ட கேள்விகள் சரியான கேள்விகள். நீங்கள் கேட்டதுக்கு புத்தகத்தில் நீங்கள் எழுதினாலும் விடை மிக சுருக்கமானதாக குறுகியனதாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் சரியாக டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் முழு மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இல்லை உங்களுக்கு அப்படி ஒருவேளை சந்தேகம் எழும் என்றால் நீங்கள் அந்த வினாவை உங்களுடைய சாய்ஸில் விட்டு நீங்கள் அடுத்த வினாவை தெரிந்தெடுத்து செய்யலாம். 8வது பாடத்திலிருந்து தான் அதிகமான மதிப்பெண்கள் பாடத்தில் ப்ரெசென்ட் ஆகும். 34 மதிப்பெண்கள் 8வது பாடத்தில் மட்டும் இடம்பெறும் பொது தேர்வில். எனவே நீங்கள் அதை தெரிந்தெடுத்து படித்து அதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதத்திலே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணினால் கட்டாயமாக அந்த 200க்கு 200 எடுக்க முடியவில்லை என்ற உங்கள் கவலையை நிச்சயமாக தீர்க்க முடியும். நீங்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எழுதலாம். இப்போ இந்த மாணவர் கேட்டது போல இந்த 200க்கு 200 மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் தவற விடுற பகுதிகள் எதில் அவங்க கவனமாக இருக்கணும்? மாணவர்கள் பொதுவாக இந்த பொருளாதாரத்திலே 200க்கு 200 எடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதிலே பெரும்பாலும் மாணவர்கள் 1 மதிப்பெண்கள் வினாக்களிலே தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 3 மதிப்பெண்கள் கேள்வி. இப்படி உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பொருளாதாரம் என்பது என்று கேட்டால் ஒருவேளை அது மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரும்பொழுது அது 2 காரியத்தை குறிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் சோசியல் சயின்ஸுங்க ஒரே வார்த்தையிலே அது விடை இடம்பெறுகிறது. இதிலே ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகி மேலே வினா அங்கே சரியான விடை எழுதுறதுக்கு கோடிட்ட இடத்தினுடைய ஆன்சரையும் கோடிட்ட இடத்தில் எழுத வேண்டியதை சரியான விடையிலையும் தெரிந்தெடுத்து விட்டார்கள், தவறாகி விடுகிறது. அதே போல் 3 மதிப்பெண்கள் விடையிலே எப்பொழுதும் அவர்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லி பார்ப்போம் என்றால் முதல் பாடத்திலே பொருளாதாரத்தினுடைய பிரிவுகள் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு கேட்குறோம். அந்த டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லேருந்து அந்த பகுதிகளை எழுதுவதற்கு பதிலாக 2வது பாடத்தில் உள்ள பொருளாதாரத்தினுடைய முறைகளை எழுதி விடுவார்கள். இந்த 2 டிவிஷன்ஸும் முறைகளையும் அடிக்கடியாக மாணவர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள். இதற்கு எளிமையான ஒரு முறை, ஒருவேளை அது உகந்ததா என்பது தெரியவில்லை. நான் என் மாணவர்களுக்கு எப்படி விளக்குவேன் என்றால், உங்களுடைய தோட்டத்திலே ஒரு மாமரம் நிற்கிறது என்றால் ஒரு பழத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள், அதை சாப்பிடுங்கள் என்றால் அது நுகர்வு. அதை ஒருவேளை அதிகமாக இருக்கிறது என் அக்காவுக்கு கொடுக்கிறேன், அம்மாவுக்கு கொடுக்கிறேன் எடுத்து சென்றீங்களா அது டிஸ்ட்ரிபியூஷன். ஒருவேளை அது அதிகமாக இருக்கிறது, மாம்பழத்தை கொடுத்து கொய்யாப்பழத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அது பகிர்வு. இப்படி பரிமாற்றத்தை செய்த பின்பு அதில் எக்ஸஸாக இருக்குது, தோட்டத்தில் மாம்பழம் இருக்குன்னு சொன்னால் அதை ஒரு ஜூஸ் போட்டு கடை வச்சு விற்றீங்கன்னா அது உற்பத்தி. அந்த ஜூஸ் போடுற கடைக்கு ஒரு முதலீடு தேவைப்படுகிறது, அதுதான் பொதுநிதி என்று சொல்லி இதை மறந்து விடாதீர்கள். எனவே ஒரு மாம்பழத்தை விவசாய குடும்பத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி அந்த நுகர்வு, அந்த பகிர்வு, அந்த பரிமாற்றம், அந்த உற்பத்தி, அந்த பொது நிதியை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த கேள்வி 51வது கேள்வியாக இடம்பெறும். அந்த நம்பரை வச்சு கூட கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவற விடாமல் அந்த 200க்கு 200 எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய மாணவ செல்வங்கள், அந்த மாணவ கண்மொழி அதை சரியாக கவனம் வைத்து மனதிலே பதித்தால் எளிமையாக எடுக்கலாம். அதே போல பணம் என்றால் என்ன, டிஃபைன் மணி என்று சொல்லி கேட்டு விடுவார்கள். அதிலே அந்த வாக்கருடைய ஸ்டேட்மெண்ட் அதை மட்டும் எழுதினாலே போதும். பணம் எதை செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று எழுதினாலே போதுமானது. தொடர்ந்து நிறைய உதாரணங்களோட மாணவர்களுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. ஆனா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி. உழைப்பு எனும் மூலதனத்தின் மூலம் மதிப்பெண் எனும் வருமானம் நிச்சயம் என்பதை பொருளியல் குறித்த இன்றைய கற்க கசர நிகழ்ச்சி உணர்த்தி இருக்கும் என நம்புகிறோம். நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். www.pudiyatalamurai.tv என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்படும் காட்சிகளை பார்த்தும் பயன்பெறலாம். feedback@pudiyatalamurai.tv என்ற மின்னஞ்சலில் கற்க கசர நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். கணக்கு பதிவியல் பாடத்திற்கான விளக்கங்கள் நாளைய கற்க கசர நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.